ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்புக்கு தேவையான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஈகோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஈகோர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அம்மிங் வரும், அப்புறம் நாய்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய நண்பர்களே. அதை வந்து நம்ம ஓனாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நமக்கு தெரியும். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அம்மிங் வருதா இல்லை நாய்ஸ் வருதா, வோல்ட்டு ட்ராப் ஆகுதா அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் இந்த நாமளாக ஓனாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ் 750 வாட்ஸுக்குள்ளே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட கோர் சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 4 இருக்கும். அதாவது 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெடி இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை காட்டுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மரோட சில டீட்டெயிலும் சொல்கிறேன், பார்த்துங்க. அதே போல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்மளே வாங்கி ரெடி பண்ணது தான். இது எத்தனை வோல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வோல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி சுற்றியிருக்கேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் எவ்வளோ கொடுக்கும், எத்தனை வாட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வந்து 750 வாட்ஸ் கிட்ட வரும். ஆனால் நம்ம வந்து 750 ஃபுல் லோடு எடுக்க போகிறது கிடையாது. ஒரு 600 வாட்ஸ்க்கு தான் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோரோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வரும், 4க்கு 4 வரும். ஹைட்டு 4 இன்ச்சு, அகலம் 4 இன்ச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் உயரத்துக்கே இருக்கும். இது வந்து நம்மளே மேக் பண்ணதான், சொந்தமாக நம்மளே தயார் பண்ணது தான். நிறையா நண்பர்கள் வந்து வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வாங்கி பண்ணுறதை விட நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்மளே பண்ணியாச்சு. இது கால்குலேஷன் போட்டு இந்த எத்தனை வாட்ஸுக்கு எவ்வளோ ஆம்பியர் வேணும் அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேரலில் தான் கொடுத்துருக்கேன். அந்த பக்கத்தில் அந்த பல்போடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளக்கு, அது வந்து சீரியஸு, இது வந்து பேரலு. இந்த 2 டாபிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டாபிக் எடுத்திருக்கேன். 35 ப்ளஸ் வோல்ட்டு 35, மைனஸ் வோல்ட்டு 35 ஒன்று. அதே போல் இன்னொரு ப்ளஸ் வோல்ட்டு 35, மைனஸ் வோல்ட்டு 35 எடுத்திருக்கேன். ஏன்னா ஆம்பியர் ரேட்டிங் வந்து கூட்டுறதுக்காண்டி 2 டாபிக் எடுத்திருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க கம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 SWG கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 14 SW கம்பி வந்து எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆம்பியர் கொடுக்கும். 9 ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர் கொடுக்கும். அதனால் நம்ம 2 வைண்டிங் சுற்றியிருக்கோம். 2 வைண்டிங் சுற்றுறதுனால ஆம்பியர் ரேட்டிங் வந்து நம்ம கூட்டியிருக்கோம். 9 18 ஆம்பியர் வச்சுக்கலாம், இல்லை 20 ஆம்பியர் கூட கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 35க்கு வைண்டிங் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம இந்த மீட்ரு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 35க்கு வைண்டிங் பண்ணியிருக்கேன் ஏசி வோல்ட்டு. இதே இதில் பார்த்தீங்கன்னா 37 வோல்ட் வருது பார்த்தீங்களா. அதாவது ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2-3 சுற்று ஒரு 2-3 சுற்று சுற்றியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம போடுற மைக் செட்டில் நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறோன்னா 230 வோல்ட்டே கரெக்டாக வராது. ஒரு இடத்துல 200 வோல்ட் வரும், ஒரு இடத்துல 220 வோல்ட் வரும். இது போல் இதுக்கெல்லாம் நம்ம ஈக்குவல் பண்ணி தான் சுற்ற வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா 2-3 சுற்ற வேண்டியிருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் சின்ன இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோக்கள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் சுற்றிருக்கேன். அடுத்ததாக வந்து அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெடி பண்ணுறதை காட்டுறேன், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நானும் பெரிய அளவில் பெரிய டெக்னீஷியனெல்லாம் கிடையாது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு கற்றுக்குட்டி தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லித்தரேன். அதாவது என்னால் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னால சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லித்தரேன். என்னை போல் தெரியாத நண்பர்கள், சில நண்பர்கள் வந்து இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச நண்பர்கள் வந்து இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, தெரியாத நண்பர்கள் மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஆம்பியர் ரேட்டிங் வந்து இப்படி தான் கால்குலேஷன் பண்ணோம். ஏன்னா பெரிய கம்பியை சுற்ற முடியாதுல, அதனால் இப்படி சுற்றியிருக்கேன். இந்த கோரு எல்லாமே நான் மதுரையில் தான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. நீங்கள் லைக் கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணால் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் தான். 500 வாட்ஸ் 600 வாட்ஸ்க்கு மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி வாட்ஸ் கால்குலேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து முழுக்க நம்மளாக ஓனாக ரெடி பண்ணது தான். ஈக்கோரு பாபினி எல்லாமே தனித்தனியாக வாங்கி, கம்பி எல்லாம் முதற்கொண்டு நம்ம தனித்தனியாக வாங்கி நம்மளே ரெடி பண்ணது தான். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இப்போ காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு போர்டு, இந்த ஹீட் சிங்கோடு சேர்த்து, அது பார்த்தீங்கன்னா மெட்டல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். அதாவது 37-73 டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கேன். அதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறையா நண்பர்கள் டப்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டப்பி டிரான்சிஸ்டர் தான். அதுதான் நல்லா டெப்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும், குழாய்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டிரான்சிஸ்டரை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி பாட வச்சாச்சு.
பாடுது, நல்லாவே பாடுது. அதே போல் அகுஜா டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அகுஜா டிரைவரை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிடி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சர் பிடி போர்டை வச்சுருக்கேன். சேஞ்சர் பிடி போர்டில் சின்ன கம்ப்ளைண்ட்டு லேசாக சரசரன்னு இருந்துச்சு. அதையும் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இதை பாட வச்சாச்சு ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இன்னும் அந்த கேபினெட்டில் வந்து ஏற்றி 600 வாட்ஸாக மேக் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. சும்மா சொல்லக்கூடாது, அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார் நம்ம சுற்றுனது தான் செம்மையாக இருக்குது. போட்டு செக் பண்ணேன். 4 ohms 8 ohms 70 வோல்ட்டு 100 வோல்ட்டு அப்படின்ட்டு நிறையவே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. போட்டு பார்த்தேன். 10 வாட்ஸ் ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன். 2.25 ohms 10 வாட்ஸ் ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன். மெட்டல் டிரான்சிஸ்டருக்கு எமிட்டரு எல்லாமே சூப்பராக இருக்குது. வோல்டெல்லாம் அளந்து பார்த்தது கரெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டுறேன். பை பாய், see you.